வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 1ல் இருக்கிற கட்டுரை பகுதியை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சான்றோர் வளர்த்த தமிழ். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. இப்போ இதற்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். சான்றோர் வளர்த்த தமிழ். முதல்ல வந்து ஒரு குறிப்பு சட்டகம் வந்து எழுத போகிறோம். என்னெல்லாம் ஹெட்டிங் வந்து எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரை, அப்புறம் கன்னித்தமிழ், பிள்ளைத்தமிழ், சதகத்தமிழ், பரணித்தமிழ், கலம்பகத்தமிழ், உலாவரும் தமிழ், அந்தாதி, கோவை தமிழ், கடைசியாக வந்து முடிவுரை. இந்த ஹெட்டிங்கை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாக எழுத போகிறோம். எத்தனை ஹெட்டிங் இருந்தாலும் இன்னைக்கு எழுதுகிறப்போ ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து எழுதலாம். இது ரொம்ப முக்கியமான கொஷின். அதனால் நல்லா படித்து 2-3 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. ஃபஸ்ட்டு முன்னுரையில் பாருங்கள். காலம் பல மாறினும் கண்டம் பல அழிந்தாலும் சிறப்புடைய மொழியாக தமிழ்மொழி திகழ்கிறது. இயல், இசை, நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்து கன்னித்தமிழாய், செந்தமிழாய், வண்டமிழாய், பைந்தமிழாய் வளம் வரும் ஒரே மொழி தமிழ்மொழியே ஆகும் சொல்கிறாங்க. அதாவது எத்தனை கண்டங்கள் வந்து மாறி வந்தாலும் நிறைய கண்டங்கள் வந்து அழிந்தே வந்து போயிருக்கு. அப்படி அழிந்தாலும் நம்மளுடைய இன்னைக்கும் வந்து சிறப்புடைய மொழியாக வந்து எது இருக்குன்னா தமிழ்மொழி வந்து திகழுதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஞாபகம் வச்சுங்க. காலம் எத்தனை மாறினாலும் கண்டங்கள் வந்து அழிந்தாலும் எப்படி சிறப்புடைய மொழியாக நம்ம தமிழ்மொழி திகழுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க. இயல், இசை, நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்து. தமிழ் எப்படி வளர்ந்துதான்? இயல், இசை, நாடகம் என முத்தமிழாய் 3 தமிழா வந்து நம்ம தமிழ்மொழி வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கு பாருங்க. கன்னித்தமிழா இருக்கான், செந்தமிழா, வண்டமிழாய், பைந்தமிழாய் வளம் வருகின்ற ஒரே மொழி எதுனா தமிழ்மொழி. 3 பாயிண்ட் தான். எப்படிலாம் வருது பாருங்க. கன்னித்தமிழ், செந்தமிழ், வண்டமிழ், பைந்தமிழ். ஞாபகம் வச்சுங்க. கன்னி ஃபர்ஸ்ட் கன்னி தமிழ், அதுக்கப்புறம் எப்படி வந்ததுதான் செந்தமிழ், அப்புறம் வண்டமிழ், அப்புறம் பைந்தமிழா வளம் வரக்கூடிய ஒரே மொழி எது? தமிழ்மொழி. முதல் பாயிண்ட் பாருங்க. காலம் எத்தனை மாறினாலும் கண்டங்கள் வந்து அழிந்தாலும் சிறப்புடைய மொழியா தமிழ்மொழி திகழுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் தமிழ்மொழி எப்படிலாம் வளர்ந்துதான்? இயல், இசை, நாடகம் என முத்தமிழா வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்மொழி வந்து எப்படிலாம் உலா வருதா? கன்னித்தமிழா வருது, செந்தமிழா வருது, வண்டமிழா வருது, பைந்தமிழா வளம் வரக்கூடிய ஒரே மொழி எது? தமிழ்மொழின்னு சொல்றாங்க. அவ்வளோதான் முன்னுரை. நெக்ஸ்ட் இப்போ ஹெட்டிங் பாருங்க. கன்னித்தமிழ். கன்னினா யாருன்னா வந்து இளமையா இருக்கிறது தான் வந்து கன்னின்னு சொல்றாங்க. அப்போ தமிழ் வந்து எப்படி இருக்கான்? இளமையாவே வந்து இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ் எங்கள் இளமைக்கு பால் அப்படின்னு யார் சொல்லியிருக்காராம்? பாரதிதாசன் வந்து சொல்லியிருக்காரு. இந்த கொட்டேஷன்ல கலர் பென்ல வந்து எழுதிக்கிங்க. தமிழ் எங்கள் இளமைக்கு பால் என்றார் பாரதிதாசன். காலம் பல கடந்தாலும் தமிழானது என்றும் இளமையாய், வளமையாய், கன்னித்தமிழாய் திகழ்கிறது. எத்தனை காலங்கள் வந்து கடந்தாலும் தமிழ் எப்படி இருக்கான்? இளமையா எப்போதும் எங்க வந்து இருக்கு? வளமையா இருக்கு, வளர்ந்துகிட்டே இருக்கு, ஒரு கன்னித்தமிழா திகழ்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. தமிழ் வந்து எங்கள் இளமைக்கு பால்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. காலம் பல கடந்தாலும் தமிழ் மொழி எப்படி இருக்கான்? இளமையாய், வளமையாய், கன்னித்தமிழா திகழ்கிறதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஈஸியாக இருக்குங்களா? அதுக்கப்புறம் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ்னா எப்படின்னா ஒரு தலைவனையோ அல்லது கடவுளையோ என்னன்னா அது அவங்க வந்து குழந்தையா பாவிச்சு அதை வச்சு வந்து கவிதைகள் வந்து எழுதுறது தான் வந்து பிள்ளைத்தமிழ்னு சொல்கிறாங்க. தலைவனையோ கடவுளையோ குழந்தையா பாவித்து அப்படியே ஒரு இமேஜினேஷன் பண்ணி 10 பருவங்களாக அமைத்து பாடுவது பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ்னாவே 10 பருவங்கள் ஞாபகம் வச்சுங்க. 10 பருவங்களாக அமைச்சு பாடுறது பிள்ளைத்தமிழ். ஒரு பருவத்திற்கு பார்த்தீங்கன்னா 10 பாடல்கள், ஒரு பருவத்தில் 10 பாடல்கள் இருக்கும். அப்போ 100 பாடல்களாக பாடப்படுவது எது? பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழில் 100 பாடல்கள் மொத்தமாக இருக்குது. ஒரு பருவத்திற்கு 10 பாடல்கள் என 100 பாடல்களாக பாடப்படுவது எதுனா பிள்ளைத்தமிழ். அது எதுனா தலைவனையோ அல்லது கடவுளையோ குழந்தையா வந்து பாவிச்சு 10 பருவங்களாக அமைத்து பாடுவது பிள்ளைத்தமிழ். ஒரு பருவத்துக்கு 10 பாடல் இருக்கும். அப்போ மொத்தமாக 100 பாடல்கள் கொண்டது எதுனா பிள்ளைத்தமிழ். அடுத்தது சதகத்தமிழ். இதில் பேர்லேயே சதகம். சதகம்னா 100. அப்போ இந்த பாட்டில் 100 இருக்கும். 100 பாடல் கொண்ட நூலுக்கு சதகம் என்று பெயர். அந்த பாடலில் 100 இருக்கும். அப்போ 100 பாடல் கொண்ட நூலுக்கு என்னது? சதகம் என்று பெயர். மாணிக்க வாசகரின் திருச்சதகமே முதற் சதகமாகும். இது உள்ள முருகும் பக்தி பாட்டாகும்.
சதகம்னா எதுனா 100 பாடல்கள் கொண்டது சதகம் சொல்றாங்க. சதகம் வந்து யார் முதல் எழுதியிருக்காரு? மாணிக்க வாசகர் வந்து எழுதிய திருவாசகத்தை எழுதுனதான் மாணிக்க வாசகர். அவர் எழுதிய திருச்சதகம் தான் வந்து முதற் சதகம் சொல்றாங்க. மாணிக்க வாசகர் எழுதிய திருச்சதகம் தான் முதல்ல எழுதின சதகம் ஆகும். இந்த பாட்டு இந்த திருச்சதகம் எதை பத்திதுன்னா ஒரு பக்தி பாடம், உள்ள முருகக்கூடிய பக்தி பாட்டாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பரணி தமிழ். பரணி தமிழ்னா எதை பத்தினா ஒருத்தர் வந்து போர்ல வந்து வெற்றி பெற்றா அவங்கள வந்து புகழ்ந்து பாடுறதுதான் பரணி தமிழ். ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. ஆணை இந்த கொட்டேஷன்ல நான் எழுதுங்க, கரெக்டா கலர் பென்ல நல்லா எழுதுங்க. இது ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என இலக்கண விளக்க பாட்டியல் பரணிக்கு இலக்கணம் தருகிறது. போர்க்கள வெற்றியை புகழ்ந்து பாடுவதே பரணியாகும். போர்ல வென்றவரை வந்து புகழ்ந்து பாடுவது தான் என்னது? பரணின்னு சொல்றாங்க. ஆணை 1000, ஆணைகள் 1000 வென்ற மாணவனுக்கு வகுப்பது என்னது? பரணி. அவர் வந்து புகழ்ந்து பாடுவது பரணின்னு சொல்றாங்க. போர்ல வெற்றி பெற்றவரை புகழ்ந்து பாடுவது பரணி. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கலம்பகத் தமிழ். பல்வேறு உறுப்புகளை கொண்டு அகமும் புறமாய் கலந்து பல்வேறு பாவினங்களாய் பாடப்படுவது கலம்பகம். கலம்பகத்துல பார்த்தீங்கன்னா பல்வேறு உறுப்புகள், நிறைய உறுப்புகள் கொண்டது தான் கலம்பகம் சொல்றாங்க. பல்வேறு உறுப்புகளை கொண்டு அகமும் புறமுமாய் கலந்து, அகம் புறம் ரெண்டுமே கலந்து பல்வேறு பாவனங்களால் பாடப்படுவது தான் கலம்பகம். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா களம் பிளஸ் பகம் என பிரித்து, களம் என்பது 12 என்றும், களம்னா என்னது? கலம்பகத்தை களம் பிளஸ் பகம் பிரிக்கிறாங்க. களம்னா 12 என்றும், பகம்னா அதில் பாதி, 12ல் பாதி என்றும் கொண்டு 18 உறுப்புகளை கொண்டு பாடப்படுவது கலம்பகம் ஆகும். நந்தி கலம்பகமே முதற் கலம்பமாகும். அதாவது கலம்பகத்தை பிரிச்சா களம்னா வந்து 12ம், பகம்னா வந்து என்றால் அதில் பாதி என்றும் கொண்டு 18 உறுப்புகள், இதில் 18 உறுப்புகளை கொண்டு பாடப்படுவது தான் கலம்பகம். இதில் வந்து நந்தி கலம்பகம் தான் வந்து முதல் கலம்பகமாகும். முதல்ல எழுதின கலம்பகம் எதுனா நந்தி கலம்பகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது உலா வரும் தமிழ். அரசர்கள் உலா வரும்போது 7 பருவம் மங்கையரும் கண்டு காதல் கொண்டு மயங்குவதாக பாடுவது உலா இலக்கியமாகும். உலா வரும் தமிழ்னா அரசர்கள் அந்த காலத்தில் ஊர் சுற்றி உலா வருவாங்கள்ல, அந்த மாதிரி வரம்போ அவங்கள பார்த்து 7 பருவத்தில் இருக்கிற மங்கையர்கள் பெண்களும் வந்து அந்த அரசர்களை கண்டு காதல் கொண்டு மயங்குவதாக பாடுவது தான் வந்து உலா இலக்கியமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அந்தாதி. அந்தாதினா ஒரு பாடலின் இறுதியில் உள்ள எழுத்து, அசை, சீர், அடி யாதேனும் ஒன்று அடுத்த பாடலின் முதலில் வரும்படி அமைந்து பாடுவது அந்தாதி எனப்படும். ஒரு பாடலை எடுத்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற எழுத்தோ அல்லது அந்த அசையோ சீரோ இல்லை அடியோ இல்லை ஏதாச்சும் ஒன்று அடுத்த வரக்கூடிய பாடலில் முதல்ல வரு மாதிரி வந்து அமைச்சு பாடுறது அந்தாதின்னு சொல்கிறாங்க. ஒரு பாடலில் இறுதியில் இருக்கிற கடைசியில் இருக்கிற எழுத்து, அசை, சீரு, அடி இதில் ஏதாச்சும் ஒன்று அடுத்து வர பாட்டில் முதல்ல வந்த மாதிரி பாடுவது அந்தாதின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கோவை தமிழ். ஒரு பாட்டிற்கும் அடுத்த பாட்டிற்கும் நிகழ்ச்சி வரிசை அமைந்த கதை போல அமைத்து எழுதுவது கோவையார் புகழ்பெற்ற இலக்கிய செல்வமாகும். அதாவது லைனா ஒரு ஸ்கூலில் கூட ஒரு ப்ரோக்ராம் நடந்ததுன்னா நாங்கள் லைனாக இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு வரிசையாக அமைச்சு வந்து பண்ணுறாங்கல்ல, அதை தான் வந்து கோவையார் தமிழ்னு சொல்கிறாங்க. ஒரு பாட்டு இருக்கும், ஒரு பாட்டு பாடுறாங்க, அப்புறம் அடுத்த பாட்டு இருக்கும், நிகழ்ச்சி வரிசை இந்த பாட்டுக்கு அப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி வரிசை வந்து அமைந்து ஒரு கதை போல் இதுக்கப்புறம் இது அப்படின்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு எழுதுவது தான் கோவையார் புகழ்பெற்ற இலக்கிய செல்வமாகும் சொல்கிறாங்க. அடுத்தது முடிவுரை. சான்றோர் பலரால் பல்வகை இலக்கியங்கள் பாங்காய் வளர்ந்தன. இலக்கிய வடிவங்களை தந்த சான்றோர்கள் தமிழை வளர்ப்பதில் தனி ஈடுபாடு கொண்டு செயல்பட்டனர். சான்றோர்கள் வந்து நிறைய பேரால தான் நம்ம இலக்கியங்கள் வந்து ஒரு பங்கெடுத்து நல்லா வளர்ந்ததுன்னு சொல்றாங்க. நிறைய பேர் தமிழுக்காக வந்து பாடுபட்டிருக்காங்க. அவங்க மூலமா தான் இந்த தமிழ் வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க. இலக்கிய வடிவங்களை தந்த சான்றோர்கள் தமிழை வளர்ப்பதில் தனி ஈடுபாடு கொண்டு செயல்பட்டனர். தமிழுக்கு இலக்கிய வடிவங்களை தந்த சான்றோர்கள் வந்து தமிழை வந்து வளர்ப்பதில் அவங்க தனியாக வந்து ஈடுபாடு கொண்டு ஒருத்தரும் செயல்பட்டதுனால தான் தமிழ் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது சான்றோர் வளர்த்த தமிழ். சான்றோர்கள் எப்படியெல்லாம் இந்த தமிழை வந்து வளர்த்துருக்காங்க அப்படின்றது தான் இந்த
கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஹெட்டிங் எல்லாம் லைனாக அழகாக எழுதிட்டு குறிப்பு சட்டகம் எழுதிட்டு இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்கும் போட்டு நீட்டாக நீங்கள் எழுதுகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இந்த கொஸ்டின் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதனால் விடாமல் படிங்க. ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமில் கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா வந்து படிச்சுக்குங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.